ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய பர்த்டே. எனக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஹஸ்பண்டோட கிஃப்ட்டு தான் இது. ஆக்சுவலாக கோப்ரோ கேமரா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாமல் நம்ம ரேண்டம் விலாக்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதில் அந்த அந்த கேமரா பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு அவங்க என்னோடய பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு, குட்டி கேமரா சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு அது ஸ்டாண்ட் எல்லாமே வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக வெளியே ட்ராவல் எல்லாம் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஒரு செட் ஆஃப் இதாக கிடச்சிருக்கும் போல். அதனால நான் போகல, அவங்க தான் போய் வாங்கிட்டு சர்ப்ரைஸாக வாங்கி 1 வீக் மேலே ஆச்சுதுன்னு சொன்னாங்க. கார்லேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி தான் என்னோடய பர்த்டேக்கு எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த மாதிரி காம்பேக்டாக குட்டியாக இருந்தாலே எந்த இதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அழகாக க்யூட்டாக குட்டி கேமராவாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு இப்போ அதை யூஸ் பண்ணணுன்னா எனக்கு ஏற்ற மாதிரி அதை அந்த ஸ்டாண்ட் அதெல்லாமே நம்ம தான் செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகே இருக்கட்டும்ன்ற மாதிரி பேட்டரியெலாம் ஆன் பண்ணி நாங்கள் செக் பண்ணோம், ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கும் பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலாக யாருமே கெஸ் பண்ணல. அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க என்ன கிஃப்டாக இருக்கும்னு கெஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. பட் எனக்கும் நோ ஐடியா. நான் கேமரா பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சுது. முன்னமும் ஒரு வாட்டி நான் சொல்லியிருந்தேன். அதை வச்சு தான் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பசங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. இப்போ என்னென்னா, என் பெருசு என்னென்னா, என் சின்னதோட பர்த்டேக்கு அவளுக்கு அந்த குட்டி கேமரா வாங்கி கொடுத்துருந்தேன்ல, அதை டாயின்ல அந்த கேமரா இப்போ எனக்கு இது கிடச்சிச்சு. ஆனால் என் பெருசுக்கு மட்டும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஆக்சுவலாக பர்த்டேக்கு இந்த ஒரு கேக்கை தான் வாங்கிட்டு வந்தோம். சின்னதாக சீஸ் கேக் இருக்கு இல்லையா, அது ஒரு பீஸ் ஆஃப் சீஸ் கேக் வாங்கிட்டு வந்து அதான் கட் பண்ணுற மாதிரி. நான் பர்த்டேலேருந்து ரொம்ப சுகர்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் கம்மி பண்ணுற மாதிரிலாம் தெரியல. அதனால நான் கேக் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி குட்டியாக சீஸ் கேக் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுவே கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. அப்புறம் பசங்களுக்கு நம்ம கீழ் வீட்டில் உள்ள பொண்ணு, அப்புறம் நம்ம பசங்க எல்லாருக்குமே சாக்லேட்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான், பெருசாக பர்த்டேலாம் இது பண்ணல. இவ்வளோ தான் வச்சுட்டு அப்படி இன்றைக்கி டே சூப்பராக போச்சுது. வெளியே போயிருந்தோம், அம்மா ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டு அப்போ தான் ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லா ஷாப்புமே க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த குட்டி கேக் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறமா ஆக்சுவலாக நான் இடையில ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ஃப்ரோசனில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. ஸோ எனக்கும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆக்சுவலாக நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, நான் வாங்கி ட்ரை பண்ணதில்லை. பட் அவங்க வீட்டில் நான் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டு தான் போயிருந்தப்போ இது வாங்கிட்டு வந்தோம். இது பனானா பஜ்ஜி அதுவும் அப்புறம் நெய்யப்பம் அதுவும் இருந்துச்சு. அந்த மாதிரி 2மே வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் ஆக்சுவலாக 4 இருந்துச்சு, ஒரு பாக்ஸில் 4 இருந்துச்சு. அதில் 6 இருந்துச்சு. நெய்யப்பம் அதில் 6 இருந்துச்சு. 2மே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுத்துகிட்டா போதும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகாக டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது, நெய்யப்பமுமே நல்லா இருந்தது. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ என் பசங்க அதை நல்லா சாப்பிட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் அப்போ அவங்களுக்கு பிடிக்குது, நம்ம ஊர் ஐட்டம்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் அது நல்லா அவங்களும் விரும்பி சாப்பிட்டதுனால தான் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி இந்த 2ம் ஆக்சுவலாக நான் அதே இது தான் வாங்கிறதுக்காக போனேன். பட் அந்த ஸ்நாக்ஸ் இல்லை, அதனால இந்த 2 தான் இருந்துச்சு. நெய்யப்பமும் இதுவும் இருந்துச்சு. ஸோ இந்த 2மே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது இன்றைக்கி வச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த நெய்யப்பமே ரொம்ப பெரிய நெய்யப்பமாக இருந்துச்சு, பெருசாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே நானும் டீ போட்டாச்சு. யூஸ்வலாக அந்த நார்மல் இது தான் போடுவேன், பேக் டீ தான் போடுவேன். இன்றைக்கி இதெல்லாம் இருக்கிறவே நம்ம டீயாகவே போட்டாச்சு. அப்படி இன்றைக்கி டே இப்படி தான் போச்சுது. இது ஈவினிங் ஆகிடுச்சு. கேக்கெலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அப்படி வெளியெல்லாம் போயிட்டோம். அப்புறம் ஈவினிங் அப்படி டீயெல்லாம் குடிக்க வந்தாச்சு. ஸோ அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸுமே மைக்ரோவேவில் வச்சு எடுத்து பசங்களுக்கும் கொடுத்தேன், நானும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நம்மளோட டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்றதே செம ஹாப்பி தான், ஜாலியாக அப்படி சாப்பிட்டு இன்றைக்கி ஈவினிங் அப்படி தான் போச்சு. அப்படி டீ குடிச்சிட்டு இருக்கவே பசங்க டிவி எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஏதாச்சும் விளையாடலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த
பியானோ அப்புறமா அந்த கிட்டார் அதெல்லாமே வாங்கி கொடுத்துருந்து. பட் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அதெல்லாம் விளையாண்டாலும் நானும் அவங்க கூட விளையாடணும், அப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படியே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால சரி இருக்கட்டும், அட்லீஸ்ட் டிவியை கட் பண்ணிட்டு நம்மளும் விளையாடுற மாதிரி ஹைட் அண்ட் சீக் விளையாடுங்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டீ குடிக்கிற நேரத்தில் இது விளையாடலாம், கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து நாங்கள் கார்ட்ஸ் விளையாடி டிவி ஸ்க்ரீன் டைமை கட் பண்ணுற மாதிரி இதை விளையாடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது விளையாடி முடிச்சுட்டு ஹைட் அண்ட் சீக்கும் விளையாட வச்சுட்டாங்க. விளையாடணும் வீட்டுக்குள்ளவே தான் ஹைட் அண்ட் சீக்கும் விளையாடிட்டு அப்படி இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக அவங்க கூடவே இருந்தோம். அதுவும் என்னென்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டில் டிவியே கிடையாது. டிவி இருக்குது, பட் டிவியே பார்க்க மாட்டாங்களாம். டிவி ஃப்ரெண்ட்லேயே எல்லாமே டிவி பார்க்குற அந்த இதுவே இல்லை. அதுக்கு முன்னாமே எல்லாமே அது க்ளோஸ் ஆகி டிவி யூஸ் பண்ணுறதே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க டிவியே யூஸ் பண்ண மாட்டாங்களாம். 2 பசங்க இருக்காங்க, 2 பேருமே டிவி யூஸ் பண்ணாங்கன்னா. ஆனால் அது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம். அதுனா ஸ்க்ரீன் டைமே இல்லாமல் இருக்கிறது பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் பேரண்டிங் பற்றி நிறைய கிளாஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அதுலேயுமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க, டிவி கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பார்த்தோம். ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது, ஓகேவாக தான் இருந்தது. அப்புறம் இது என்னோடய நைட் டின்னர் இன்றைக்கி க்ரீன் சாலட் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நானுமே இந்த ஸ்பினச்லாம் வெறுமனே சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைப்பேன். பட் நல்லா இருக்குது. ஸோ இப்போ அப்பப்போ நான் இந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். அதுவும் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஊற வச்சுட்டேன். நாளைக்கு ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக நைட்டே ஊற வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு சிலதெல்லாம் காலி ஆயிடுச்சு, வால்நட் இதெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ இருந்ததை போட்டு இன்றைக்கி ஊற வச்சுட்டேன். இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டேன். அப்புறம் கூடவே ஓட்ஸும் போடுவேன் இல்லையா, அதுவும் போட்டாச்சு. இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ கொஞ்ச நாளாக பீனட்டுமே போட ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக டேஸ்ட் நல்லா இருக்குது. நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், பீனட் போடுறது நல்லது, பசங்களுக்கும் நல்லதுன்ற மாதிரி பார்த்தேன். ஸோ அதனால் பீனட்டும் போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு இதை கூடவே பனானாவும் போட்டு அடித்து பசங்களுக்கு கொடுத்துட்டேன்னா குடிப்பாங்க. எல்லாருக்குமே தான், எல்லாருக்கும் இப்போ சேர்த்து போட்டு கொடுத்துருவேன். அப்படி நான் இது ரொம்ப ரொம்ப நாளாகவே நான் இது கடுக்காய் பவுடர் அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கடுக்காய் பவுடர் அப்புறம் கொஞ்சம் அந்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அந்த பவுடர் வச்சுருக்கிறேன். அது ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். ஸோ அதுவும் இப்போ மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அப்படி இன்றைக்கி டே முடிஞ்சுது. இனி எப்படி தூங்க போகிறேன். ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.